ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வரிசையாக எல்லா தலைப்புமே நடத்திட்டு இருக்கோம். ஆல்ரெடி 6 யூனிட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ 7வது யூனிட் போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் நம்ம 7வது யூனிட்ல இருக்கிற இலக்கியம் பாருங்க. 6 யூனிட் வரைக்கும் இலக்கணம்னு கொடுத்துருப்பாங்க. 7வது யூனிட் இலக்கியம். இலக்கியம் பிளஸ் தமிழறிஞர்களும் தொண்டும். அந்த இலக்கியத்துல தான் திருக்குறள், இந்த நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி அது எல்லாமே வரும். 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல இருந்து ஒரு எத்தனை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒரு 9 இதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே தமிழ் அறிஞர்களும் தொண்டும். அதுதான் வந்து ரிமைனிங் பார்ட் 2வது பேராகிராஃப்ல இருக்குது ஃபுல்லா. ஓகேவா? ஒரு 1 மந்த்துக்குள்ள நம்ம எல்லா போர்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஈவன் இப்பயுமே ரிவிஷன் வந்து சைட் பை சைடு வீடியோ கொடுத்துட்டு தான் இருக்கேன் நான். எப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு தலைப்புக்குமே தனியா ஒரு ரிவிஷன் ஒரு 20 கொஸ்டின் இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து டைமிங் கொடுத்து அதே மாதிரி அதுக்கான ஆன்சரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. நீங்க படிச்சுட்டே இருக்கிறது வந்து யூஸ்ஃபுல் கிடையாது. அப்பப்போ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்க சிலபஸ்லாம் முடிச்சுட்டு என்ன ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா, அது வந்து ஹோல் ரிவிஷன். ஹோல் ரிவிஷன்னா எப்படின்னா, ஒரு ஷெட்யூல் குடுத்துருவேன். 1 வீக்கான ஷெட்யூல். தமிழ், ஜிகே, மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்லலாம் நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் அந்த டெஸ்ட் வந்து நாங்களே மொபைல் ஆப் குடுத்துருவோம். அதுல நீங்க போய் டெஸ்ட்ட பிராக்டிஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் டெஸ்ட். அது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான். அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இங்க மேல இருக்கு பார்த்தீங்களா? 2 ஸ்கேன் பார்கோட் மாதிரி இருக்கு இல்லையா? ஸ்கேனர் கோடு. அத ஸ்கேன் பண்ணி WhatsAppலயோ இல்ல Telegramலயோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து வீடியோவ பார்க்குறீங்க. பட் அத வந்து என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் போய் டைரக்ட்டா பிடிஎஃப் மட்டும் எடுத்துட்டு போயிர்றீங்க. அது 100% படிச்சதுக்கான அர்த்தமே கிடையாது. உங்ககிட்ட நெறைய வாட்டி நான் சொல்லிட்டேன். நீங்க திரும்ப திரும்ப வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா, அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது வீடியோவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, நீங்க வந்து நான் வீடியோல நெறைய விஷயங்கள் சொல்றேன். நெறைய கரெக்ஷன்ஸ் சொல்றேன். அது எதுவுமே தெரியாம சும்மா நீங்க பிடிஎஃப்ப படிக்கிறது. இப்ப ஜிகேனா நீங்க அப்டி படிச்சுட்டா கூட, ஓகே 75க்கு 65 வாங்குனா கூட நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 10 மார்க் நீங்க இந்த வீடியோவ பார்க்காம போறதுனால உங்களுக்கு மிஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. தமிழ்ல 1 மார்க் போனாலும், அந்த 1 மார்க்ல உங்களுக்கு முன்னாடி 1000 பேர் போயிருவாங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், ஒரு வாட்டியாச்சும் வீடியோ பார்த்துட்டு பிடிஎஃப் எடுத்து படிங்க. சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் அந்த பிடிஎஃப்ல நோட் பண்ணிக்கிட்டு, நான் எக்ஸ்ட்ராவா சொல்ற பாயிண்ட்லாம் அதில எழுதிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க படிங்க. அதுக்கப்புறம் நீங்க வீடியோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாத்தையுமே பிடிஎஃப்லயே குடுங்க மேம் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நெறைய விஷயம் நான் வந்து ஒரு டீச்சரா பாடம் நடத்தும்போது எனக்கு நெறைய விஷயங்கள் தோணும் இல்லையா? அப்ப நான் அந்த இடத்துல அத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஒரு சிலத ஓரலா மட்டும் தான் சொல்ல முடியும். பேச்சு வழக்குல தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி விஷயங்கள எல்லாம் நான் எல்லாத்தையும் உள்ள டைப் பண்ணி குடுத்தேன்னா, அந்த பிடிஎஃப் வந்து ஒரு அர்த்தமானதா இருக்காது. ஒரு தலைப்புக்கு வந்து ஒரு பிடிஎஃப் குடுக்குறோம்னா, அது ப்ராப்பரா இருக்கணும். நான் இடையில சொல்ற விஷயங்கள நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு, கொஸ்டின் இதுலேருந்து எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லுவேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு நீங்க நெனச்சா கூட, பரவால்ல பிளேலிஸ்ட்ல போயி அந்த வீடியோவ ஒரு வாட்டி பார்த்துருங்க. புரியும்னு நெனைக்கிறேன். சரி இப்ப தலைப்புக்குள்ள போலாம். பழமொழி 400 அப்படிங்கிறது தான் இதுல தலைப்பு. ஆல்ரெடி வந்து நாலடியார், நான்மணிக்கடிகை 2மே கம்ப்ளீட் ஆயிருச்சு இலக்கியத்துல. இப்ப திருக்குறள் வந்து தனியா ஒரு பிளேலிஸ்ட்ல போயிட்டுருக்கு. ஏன்னா 20 அதிகாரம்ன்றதுனால, திருக்குறள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல ஒரு நாள் வந்து இலக்கியம் அந்த நாலடியார், நான்மணிக்கடிகை இந்த மாதிரி குடுத்தா, இன்னொரு நாள் திருக்குறள் குடுப்பேன். நீங்க அதுலயும் போய் செக் பண்ணிக்கோங்க. சரி பழமொழி 400 அப்படின்னா என்ன? அது அந்த நூல் பத்தி என்ன கருத்து வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த தலைப்புக்கான விளக்கம். தலைப்புக்கான விளக்கம்னா, இந்த பழமொழி 400ன்னு ஏன் பேர் வந்துச்சு? அப்படிங்கிறது தான். அதாவது ஒவ்வொரு பழமொழியையும் சொல்லி, அதன் அடிப்படையில் ஒரு நீதியையும் விளக்கும் ஒவ்வொரு செய்யுளாக மொத்தம் 400 செய்யுட்களால் அமைந்துள்ளது பழமொழி 400 ஆகும். அதாவது மொத்தம் 400 பாட்டு. அதனால 400ன்னு பேர் வந்துருச்சு. ஓகே. இதுல என்ன இருக்கும்னா, ஒவ்வொரு பாடல்லயும் ஒரு பழமொழிய சொல்லியிருப்பாங்க. அந்த பழமொழியில தான் அந்த பாடலோட நீதி கருத்து இருக்கும். பழமொழி பிளஸ் நீதி கருத்து. அதனால இத வந்து ஒரு நீதி நூல், பழமொழி அப்படின்னு பேர் வந்துருச்சு. 400 பாடல்கள் இருக்கிறதுனால 400ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து பெயர் விளக்கம்.
அடுத்தது நூல் குறிப்பு. நூல் குறிப்பில நூல பத்தி பார்ப்போம். இந்த நூல் எப்படிப்பட்டது? இதுல என்னென்னலாம் இருக்கு? அப்படிங்கிறது தான் நூல் குறிப்பில இருக்கு. பழமொழி 400 பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஏற்கனவே பார்த்தோம். நாலடியார், நான்மணிக்கடிகை எல்லாமே 18 கீழ்க்கணக்கு தான். 18 மேல் கணக்கு நூல்கள் எல்லாமே சங்க நூல்களா இருக்கும். 18 கீழ்க்கணக்கு நூல்கள் எல்லாமே அறநூல்களா இருக்கும். அதாவது நீதி நூல்கள். அதனால தான் 2வது பாயிண்ட் பாருங்க. இது ஒரு நீதி நூல். அறக்கருத்துக்களை சொல்ற நூல் எல்லாமே நீதி நூல். சங்க நூல்கள் எப்படி இருக்கும்? அது ராஜாக்களையோ, ஒரு ஒரு மன்னரை அதாவது ஒரு யாராவது ஒரு ம் த மன்னரையோ, இல்ல ஒரு ராஜாவையோ, இல்ல ஒரு நம்ம சொன்னோம்லயே சிலப்பதிகாரம், மணிமேகலைலாம் ஒரு பெண்ணையோ, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர முதன்மைப்படுத்தி ஒரு கதைக்களம் அமைக்கிறது. ஆனா இதுல அப்படி இருக்காது. எல்லாமே அ கன்டினியூட்டியா இல்லாட்டி கூட, ஆனா கருத்து இருக்கும். ஓகேவா? கருத்துக்கள விளக்கும். அப்ப அதுலயெல்லாம் கருத்து இல்லையா? அப்படின்னா, கருத்து இருக்கும். அதுல அ ஸ் கதைக்களம் தான் அதிகமா இருக்கும். கருத்துகள் வந்து அதுல கம்மியா இருக்கும். இதுக்கு தான் முக்கியத்துவம் குடுத்துருப்பாங்க. அடுத்தது சிறப்பு பாயிரம் மற்றும் கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 401 பாடல்களை கொண்டது. சிறப்பு பாயிரத்த வந்து சும்மா அது வந்து ஒரு முன்னாடி குடுக்குற ஒரு இது மாரி குடுத்துருப்பாங்க. அதனால அது கணக்குல வராது. அடுத்து கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தா 401. ஆனா, வெறும் பாடல்கள் மட்டும் மொத்தம் எத்தனை அப்டின்னா 400. கேட்கும்போதே கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனைன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டா 401ன்னு போடுங்க. பழமொழி 400ல எத்தனை பாடல்கள்? அப்படி கேட்க சான்ஸே இல்ல. ஏன்னா அதிலேயே 400ன்னு வந்துருச்சு. அப்படி கேட்டா 400. ஓகே. பழமொழி சார்ந்த 4 அடிகளால் அமைந்தது. இந்த பாட்டு எப்படி இருக்கும்னா, 4, 4 அடிகளா இருக்கும். எப்படி 4 அடியார் பார்த்தோம். திருக்குறள் 2 அடி, 4 அடியார் 4 அடி. அதே மாதிரி தான் பழமொழி 400ம் 4, 4 அடிகள் இருக்கும். ஆனா, ஒவ்வொன்லயும் ஒரு பழமொழி இருக்கும். கடைசி வார்த்தை பழமொழியா தான் இருக்கும். கடைசி சென்டென்ஸ். ஓகே. அடுத்தது இந்த இதை எழுதினவர் பழமொழி 400 எழுதினது யாரு அப்படின்னா, முன்றுரை அரையனார் என்னும் சமண முனிவரால் இயற்றப்பட்டது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். விளம்பி நாகனார். அவர் சமணரா, வைணவரா எதுவும் தெரியலன்னு குழப்பமாவே குடுத்திருப்பாங்க. ஆனா இது அப்படி கிடையாது. இவர் வந்து முன்றுரை அரையனார் ஒரு சமண முனிவர். அடுத்தது ஒவ்வொரு பாடலிலும் இறுதியிலும் ஒரு பழமொழி கூறப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கடைசி நீங்க எந்த பாட்டு நீங்க பழமொழி 400 எடுத்தா கூட, அதுல கடைசி சென்டென்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் அந்த பாடலோட பழமொழி. அடுத்தது இதன் காலம் கிபி 4ஆம் நூற்றாண்டு எனவும், சிலர் 5ஆம் நூற்றாண்டு எனவும் கூறுகின்றனர். மேக்ஸிமம் 4ன்னு தான் சொல்றாங்க. ரொம்ப ரேரா ஒரு சில இதுல மட்டும் அம் 5ஆம் நூற்றாண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால 2யுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வெண்பாக்களால் அமைக்கப்பெற்ற நூல். சொல்லியிருக்கேன். இது கலம்பகமா, இலம்பகமா, இயலா, வெண்பாக்களா அப்படின்றது. இது வந்து வெண்பாக்களால எழுதப்பட்ட நூல். 1874ல சோடாசவதானம் சுப்பராச செட்டியார் அப்படிங்கிறவர் தான் இத முதலா அச்சிடுறார். ஓகேவா? அச்சிட்டவர். அடுத்தது ரொம்ப வருஷம் பாருங்க 1947ல திருமணம் செல்வகேசவராய முதலியார் அப்படிங்கிற ஒருத்தரு 10, 10 பாடலா இத பகுத்து, அதுக்கு ஒரு பெஸ்ட்டான உரையும் எழுதி வெளியிடுறாரு. ஓகேவா? ஏன்னா 400 பாட்டையும் அப்படியே வரிசையா போட்டுறல. 10, 10 பாட்டா பிரிக்கிறாங்க. பிரிச்சு இதெல்லாம் ஒரு தொகுப்பு, இதுவெல்லாம் ஒரு தொகுப்புன்ற மாரி பிரிச்சு, அதுக்கு உரையும் எழுதி வெளியிட்டார். அடுத்தது புலியூர் கேசிகனார் பழமொழிகளின் அகர வரிசைப்படி வெண்பாக்களை தொகுத்து தெளிவுரையுடன் பதிப்பித்தார். இதுல ஒவ்வொன்லயும் வர்ற பழமொழி இருக்கு இல்லையா? பாடலோட முதல் எழுத்த வச்சு அகர வரிசைப்படி அவர் பண்ணல. இதுல வர்ற பழமொழிகள்ல, அந்த பழமொழிகளோட ஃபர்ஸ்ட் லெட்டர். அந்த வகையில அகர வரிசைப்படி இவரு தொகுத்திருக்காரு. தொகுத்து அதுக்கு ஒரு தெளிவுரையும் குடுத்து பதிப்பிச்சிருக்காரு. யாரு? புலியூர் கேசிகனார் அப்படிங்கிறவரு. மொத்தம் இந்த நூல்ல வந்து இப்ப 10, 10 தான் பிரிச்சிருக்காங்கன்னா, அப்ப 40 தலைப்பு இருக்குமா? அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. மொத்தம் 34 தலைப்புகளின் கீழ் பாடல்கள் அமைந்துள்ளன. ஒரு சில தலைப்புக்கு கீழ 3 தொகுப்பு கூட இருக்கலாம் 10, 10ஆ. 30 பாட்டு கூட இருக்கலாம். ஒரு சிலதுல 20 பாட்டு இருக்கலாம். இந்த மாதிரி மொத்த தலைப்புகள் எத்தனைன்னு கேட்டா 34 தலைப்புகளின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கு. பிரிச்சது வந்து 10, 10ஆ ஆனா பிரிச்சிருக்காங்க. எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பதிப்பிச்சரு, அச்சிட்டவரு, உரை எழுதினவது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு. முன்றுரை என்பது இப்ப முன்றுரை அரையனார் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம்.
அப்போ இது என்ன பேரா? பேரே இப்படி முன்றுரை அரையனார்ன்னு வந்துச்சான்னா, அப்படி கிடையாது. முன்றுரை அப்படிங்கிறது ஒரு ஊர் பெயர். அரையன் அப்படிங்கிறது அரசனை குறிக்கும் சொல். ஓகேவா? இப்படி இருக்கலாம் அப்படிதான் சொல்றாங்க. இது கன்ஃபார்மா கிடையாது. 2வது வேற விதமா எப்படி சொல்றாங்கன்னா, முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம். முன்றுரைன்றது ஒரு ஊரு. அங்க வாழ்ந்ததுனால, அங்க இருந்த அரசன் அப்படின்றத குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நாட்ட ஆண்டுகிட்டு இருந்த ஒரு அரசனா இருக்கலாம். இல்லையா, அரையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம் என கருதப்படுகிறது. 2 வகையாவும் சொல்றாங்க. ஆனா, முன்றுரைன்றது ஊருன்றது கன்ஃபார்ம். பாருங்க எல்லா இடத்துலயும் அதான் சொல்றாங்க. முன்றுரைன்றது ஊர் பெயர். ஆனா, அந்த அரையன்றது அரசனா, இல்ல புலவரோட குடிப்பெயரா? பரம்பரை பரம்பரையா ஒரு அவங்கள வந்து ஒரு பேர் சொல்லி அழைப்பாங்க இல்லையா? ஒரு குடும்பத்த. அந்த மாதிரி குடும்பம் வழியா வந்த பேர் தான் அரையனா, இல்ல அரசனா? இந்த 2 மட்டும் தான் டவுட்டு. சரியா? அப்போ முன்றுரை அப்படிங்கிறது ஊர் பெயர் தான். அத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அத நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து பாடப்புத்தக குறிப்புகள். பாட புத்தகத்துல 7த் நியூ புக்லயும், 6த் ஓல்டு புக்லயும் இது சம்மந்தமா ஒரு பாடல் குடுத்துருக்காங்க. அத மட்டும் நீங்க தெளிவா பார்த்துக்கிட்டா போதும். இது மட்டும் போதுமா மேடம், போதுமா மேடம்ன்னு கேட்காதீங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, ஒவ்வொன்லயும் 400 பாட்டு, அ 500 பாட்டுன்னு இருக்கு. எல்லா பாட்டையும் நம்ம கண்டிப்பா படிக்கவே முடியாது. அட்லீஸ்ட் இத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு போலாம். ஏன்னா, அவங்களும் கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கும் மனசு இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு பாடல கேட்டு குடுக்கறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே கேட்டாலும், ஏதோ ஒரு தலைப்புல தான் அவுட் ஆஃப் சிலபஸ் வெளிய போவாங்க. மத்ததுல எல்லாம் மோஸ்ட்லி புக்ல இருந்து தான் கேட்க சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் புக்க நல்லா தரோவா கவர் பண்ணிட்டு, அப்புறம் நான் வந்து அந்த சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள் குடுக்குறோம் இல்லையா? அத மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். நீங்க ஸ்கூல் புக்கு வாங்க தேவ இல்ல. ஸ்கூல் புக்குக்காக தேடி அலைஞ்சுட்டு இருக்காதீங்க. நான் ஒவ்வொரு தலைப்புக்கும் புது புக்கும் சரி, பழைய புக்கும் சரி எங்க இருக்கோ அதோட கன்டென்ட்ட உங்களுக்கு குடுத்துர்றோம். நீங்க இதுல பிரிண்ட் அவுட் எடுக்கும்போதே அப்பப்ப நீங்க 2, 2 பேஜ் 3, 3 பேஜா நீங்க ஸ்கூல் புக்கையும் சேர்த்து எடுத்துர்றீங்க. அதனால தனியா ஸ்கூல் புக் தேடி அலையாதீங்க. அதுக்கு நெறைய மணிய ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறத வந்து இப்ப அவங்க முழுசா அவாய்ட் பண்ற மாதிரி தான் சிலபஸ் குடுத்துருக்காங்க. சும்மா ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம் ஸ்கூல் புக்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் செட்டுன்றனால உங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வரல. அடுத்த வருஷத்துலருந்து பாருங்க எல்லா அகாடமியும் இதுக்கு புக் போடுற வேலையில தான் இருக்கும். தமிழ் மெட்டீரியல் வந்து கைக்கு அப்படியே வந்துரும் உங்களுக்கு. இப்ப நீங்க தேவையில்லாம நீங்க புக்குக்காக ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது வந்து என்னன்னா, நீங்க ஒவ்வொரு தலைப்புக்கும் குடுக்கறத நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டா போதும். சரி, இப்ப இத பாருங்க. விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஒரு பழமொழி 400 பாடல் பார்க்க போறோம். நுழையும் முன் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் முதன்மையானதாகும். தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. கடையேழு வள்ளல்களுள் ஒருவர் பாரி. அப்பாரியின் புதல்வியர் பாணர்களுக்கு புதுமையான உணவு அளித்த செய்தியை கூறும் பாடலை அறிவோம். பாரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாரியோட பொண்ணுங்க யாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அவங்கள பத்தின ஒரு பாடல் தான் இது. மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினாள். ஒன்றுறா முன்றிலோ இல். ஓகேவா? இதுதான் பாடல். இப்போ இதுல பழமொழி 400னாலே என்ன இருக்கும்? இந்த லாஸ்ட் இருக்கு இல்லையா? இ இதுதான் பழமொழி. ஒன்றுறா முன்றிலோ இல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணுமே இல்லாத வீடுன்னு ஒரு வீடு அவரோட நாட்டுல இல்லவே இல்ல. எதுவுமே இல்ல எங்க வீட்ல அப்டின்ட்டு சொல்ற வீடு எதுவுமே கிடையாது. ஏதோ இருக்கும். வறுமையில இருக்கவங்க கிட்ட கூட ஓரளவுக்கு ஏதோ வந்தவங்கள கவனிக்கிற அளவுக்கு வச்சிருப்பாங்க. அதான் இந்த பழமொழியோட அர்த்தம். ஓகே பொருள்ல குடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். மாரி அப்டின்னா மழை, வறந்திருந்த அப்டின்னா வறண்டு போய் இருந்தது. ஓகே மழை பெய்யாம வறண்டு போய் இருந்துச்சு. புகாவாக, உணவாக, பூவாவுக்கு எங்க போவ? அப்டின்னு கேட்பாங்க அடிக்கடி. வேலைக்கு போகாம பூவாவுக்கு எங்க போவேன்னு. ஆக்சுவலா அது ஒரு தமிழ் சொல்லு தான் மருவி அப்படி வந்திருக்கு. புகாவாக அப்படிங்கிறது தான் உணவு. புகா, புக அதான் பூவா பூவான்னு வந்துருச்சு.
ஓகேவா? இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மடமகள். மடமகள்னா இளமகள். நல்கினாள் கொடுத்தாள். முன்றில் அப்டின்னா வீட்டின் முன் இடம். இத திண்ணைன்னு சொல்லலாம். இங்க வந்து வீட்டவே குறிக்குது. இந்த இடத்துல வந்து திண்ணைய மட்டும் குறிக்கல. முன்றில் அப்டின்னா உண்மையான அர்த்தம் வந்து திண்ணை. ஆனா இந்த இடத்துல எத குறிக்குதுன்னா, ஒரு வீடவே அது குறிக்குது. எதுவுமே இல்லாத வீடுன்னு ஒரு வீடு இருக்காது. ஆக்சுவலா இங்க பாருங்க, இந்த முன்றில் அப்டிங்கிறதுக்கு என்னது இது? ஆக்சுவலா இல்லத்தின் முன்பகுதி அப்டின்னு வரணும். முன் அப்டின்னு வர்றது அப்டியே மாறி முன்றில்னு வந்திருக்கு. முன் பின் தொக்க போலி அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முன்னாடி பின்னாடி மாறி வந்திருக்கு. இப்ப வாய்க்கால் அப்டின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலா அது எப்படி சொல்லணும்னா, கால்வாய் அப்படின்னு வரணும். வாய்க்கால், கால்வாய் மாறி வருதா? ஆனா ஒரே மீனிங் தான் குடுக்கும். மாறுனாலும், எழுத்துக்கள் இடம் மாறுனாலும், அதே மீனிங் குடுக்குறது தான் இது. வேற தசை சொல்லலாம். இதுவே என்ன சொல்லுவாங்கன்னா, சதை. தசைனாலும், சதைனாலும் ஒண்ணுதான். இந்த மாதிரி வர்றதெல்லாம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாடலின் பொருள். பாடலின் பொருள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில், பாரி மகளிரான அங்கவை, சங்கவை நம்ம வந்து ரஜினி படத்துல கூட இந்த பேர் கேள்விப்பட்டிருப்போம். 2 பொண்ணுங்களுக்கு அங்கவை, சங்கவை சாலமன் பாப்பையா பசங்க பொண்ணுங்களுக்கு வச்சிருப்பாங்க. அப்ப அழகான இலக்கிய பெயர் அப்படின்னு சொல்லுவாரு அவரு. ஏன்னா, பாரியோட பொண்ணுங்களோட பேர் தான் இந்த அங்கவை, சங்கவை. மழை இல்லாம ரொம்ப ஆல்ரெடி பஞ்சத்துல இருக்காங்க. அந்த டைம்ல கூட இவங்க 2 பேரும் ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். அவங்க 2 பேர்கிட்ட வந்து புலவர்கள், பாணர்கள் வந்து சாப்பாடு யாசகம் கேட்டு நிக்கிறாங்க. பாரி மகளிர் உலைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். அப்படி மழை பெய்யாம ஊரேவும் இருந்தப்ப கூட, அவங்க அப்படி பொண்ண வந்து பானைக்குள்ள சமைக்கிற பானையில போட்டு அவங்களுக்கு அதவே சமைச்சு குடுத்தாங்கன்னு சொல்லல. அவங்க சமைக்கிற சாதத்துல அந்த பொண்ண இட்டு அ சமைக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட கூட இருந்தது அப்படின்றாங்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி "ஒன்றுறா முன்றிலோ இல்" என்பதாகும். அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். புரியுதா? இப்ப நூல்வெளி பாருங்க. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்பர். மோஸ்ட்லி 4ஆம் நூற்றாண்டு தான் குடுக்குறாங்க. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் என அறிய முடிகிறது. இவர் ஒரு சமண முனிவர்ன்னு சொன்னோம் இல்லையா? ஏன்னா கடவுள் வாழ்த்து அதுல தான் எழுதியிருக்காரு. அதனால கன்ஃபார்மா இவர் அதா தான் இருக்கணும். பழமொழி 400 பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. என்ன சொன்னேன்? மொத்தம் 400 பாடல்கள் தான். கடவுள் வாழ்த்தையும் சேர்த்தா 401. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால், இது பழமொழி 400 என்னும் பெயர் பெற்றது. இந்நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டது. அதுலருந்து ஒரு பாட்டு தான் நம்ம இப்ப பார்த்துருக்கோம். பாருங்க. புக் பேக்கையும் பார்த்துருங்க. மரம் வளர்த்தால் என்ன பெறலாம்? மாரி பெறலாம். மாரினா மலை. இப்ப மரம் வளர்த்தால் மழை பெறலாம். மலைக்கு பேரு மாரி. நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுதக் கிடைப்பது நீரு கூட்டல் உலையில்னு வருமா? நீர் கூட்டல் உலையின்னு வருமா? நீர் கூட்டல் உலையில். அதான் நீருலையில். இர்ரு கூட்டல் உ வந்து 2ம் சேரும்போது ஆயிரும். நீருலையில். அடுத்தது மாரி கூட்டல் 1 என்பதனை சேர்த்து எழுதக் கிடைக்கும் சொல் மாரியொன்று யோவா மாறிரும். ஓகேவா? இது கூட நம்ம இலக்கணம் எல்லாமே பார்த்திருப்போம். மாரி கூட்டல் 1 மாரியொன்று. இதோட அவ்வளோதான். அப்புறம் சிறுவினா, குருவினா தான் குடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்ல. சரி அடுத்து ஓல்டு புக்ல ஒரு பாடல் குடுத்துருந்தாங்க. பழமொழி 400 சம்மந்தமா. அது என்னன்னு பார்த்துரலாம். பாருங்க ஓல்டு புக் 6த்துல இருக்கிறது. முதல் இயல்லயே இருக்கும் இது. கல்வியின் சிறப்பு. அதான் வந்து இதோட தலைப்பு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேற்று நாடு ஆகா. தவமேயாம்
ஆயினால் ஆற்றுநாள் ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த பாடல் எழுதுனது முன்றுரை அறையனார். அப்ப இதுல பழமொழி எங்க இருக்கு? கண்டிப்பா இதுவா தான் இருக்கணும். ஆற்றுணா வேண்டுவது இல். ஒரு சில நேரம் இங்க இருந்தே பழமொழி ஆரம்பிக்கும். ஒரு சில பாடல்கள்ல. இங்க கிடையாது. இந்த இதுல வந்து இதுதான் வந்து பழமொழி. ஆற்றுணா வேண்டுவது இல். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பாடல் பொருள்ல பார்க்கலாம். பாடல் பொருள். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். எல்லா நூல்களையும். படிச்ச எல்லாருமே அறிவாளின்னு சொல்லல. நிறைவாக யாரு கத்துக்கிட்டாங்களோ, நிறைவாகன்னா என்ன அர்த்தம்? தெளிவா புரிஞ்சு ப்ராப்பரா யாரு கத்துக்கிட்டாங்களோ, அவங்க அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா, ஒரு கல்வியில சிறந்தவரா இருந்தா, அவரோட பெருமை அந்த காலத்துல சுத்து வட்டாரத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிரும். அவரு பேரே முகத்தையே பார்க்காம கூட நெறைய பேர் பேர வச்சு, "ஓ! இவரா? இவர் இப்படிப்பட்டவர்ன்னு" சொல்லுவாங்க. அவருடைய புகழ் பரவாத நாடே இருக்காது. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை. அவர் புகழ் எங்கேயெல்லாம் பரவுதோ, அது எல்லாமே அவருக்கு சொந்தமான நாடு மாரி தான். சொந்தம்னா அவருக்கு உரிமை, அவரு ஃப்ளாட் போட்டு வித்துரலான்னு சொல்லல. சொந்தமான நாடுன்னா என்ன? அவருக்கு வந்து அங்க எல்லா உரிமையும் இருக்கு. அதாவது அவரு அங்க போனா எல்லாருக்கும் அவர தெரியும். அவர் வந்து தைரியமா அந்த நாடு தெரியாத நாடா இருந்தாலும் உள்ள போலாம் அப்டின்ற மாதிரி. எல்லாம் அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை. தம்முடைய நாடுகளே. யாருக்கு? அந்த கற்றவருக்கு. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவையில்லை. அதனால ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போதும் இவரு அங்க நம்மளுக்கு யாரு சாப்பாடு குடுப்பா? நம்மளுக்கு சாப்பாடு இல்லாம என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு, இங்க இருந்தே சாப்பாட கட்டிக்கிட்டு தூக்கிட்டு போணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்டின்னா, ஒரு சிறந்த கல்வியாளரோட பெருமை நாடு முழுக்க பரவிரும். அப்ப அந்த நாடு முழுக்க அவர் எங்க போனாலும் நான் தான் அவருன்னு பேர சொன்னா போதும், எல்லாரும் அவர ரொம்ப பாசமா அழைச்சு சாப்பாடு போட்டு அனுப்பிருவாங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு ராஜான்னா, அந்த சிற்றரசுக்குள்ள மட்டும் தான் அவரோட பெருமை. இன்னொரு இடத்துக்கு போனா, அவர புடிச்சவங்க இருக்கலாம், பிடிக்காதவங்க இருக்கலாம். ஆனா, கல்வியில சிறந்த ஒருத்தர வந்து யாருமே பிடிக்கல அப்படின்னு அவாய்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் இந்த பாடலோட இது. கல்வியில சிறப்பா இருந்தவங்க ஒரு ராஜாவ விட சிறப்புன்னு சொல்லி ஏற்கனவே ஔவையார் சொன்னதாவும் ஒரு பாடல் பார்த்திருப்போம் நம்ம. சொல்லும் பொருளும் பாருங்க. ஆற்றவும் நிறைவாக நாற்றிசை 4 கூட்டல் திசை தவமேயாம் தம்முடைய நாடுகளே. தவமேயாம்னா தமவேயாம் தவமேயாம் கிடையாது. தமவேயாம். தமதுன்னு சொல்றோம் இல்லையா அது. தம்முடைய நாடுகளே. ஆற்றுணா அப்படின்னா 6 கூட்டல் உணா. 6 அப்படின்னா வழி. ஆறுன்னு நீங்க வந்து ரிவர்ன்னு நெனச்சிடக்கூடாது இந்த இடத்துல. ஆறுன்னா வழி, உணான்னா உணவு. வழியில போறதுக்கு சாப்பிட தேவையான உணவு தான் ஆறுணா, ஆற்றுணா. வழிநடை உணவு அப்படின்னு சொல்லலாம். இதனை கட்டுச்சோறு என இக்காலத்துக்கு போற இடத்துக்கெல்லாம் கட்டுச்சோற தூக்கிட்டு போவியா? அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? சோற கட்டி எடுத்துக்கிட்டு போறது. அத இந்த காலத்துல கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவோம். எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது பாடல் உணர்த்தும் கருத்து. அப்ப கண்டிப்பா அப்படி பண்ணுவாங்களா? பண்ணாட்டினா தண்டனையான்னா அப்படியெல்லாம் இல்ல. இது வந்து ஒரு நம்பிக்கை. படிச்சவங்க எங்க போனாலும் மரியாதை இருக்கும் அப்படிங்கிறது. ஆசிரியர் குறிப்பு. இந்நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். முன்றுரை என்பது ஊர் பெயர். அறையன் என்னும் சொல் அரசனைக் குறிக்கும். இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம். அல்லது அறையன் என்பது புலவரின் குடிப்பெயராகவும் இருக்கலாம். இதுதான் நான் முதல்லயே குடுத்திருந்தேன். அதே தான் இங்கேயும் குடுத்திருக்காங்க. நூல் குறிப்பு பாருங்க. 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. 400 பாடல்களைக் கொண்ட நூல். இந்நூலில் ஒவ்வொரு பாடலிலும் பழமொழி இடம்பெற்றுள்ளது. இப்பாடலில் வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல். இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா அப்படிங்கிறது தான் இதோட பொருள். ஆற்றுணா வேண்டுவது இல். அதாவது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். பாருங்க. கடைசியா தேர்வு நோக்கில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுலேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பழமொழிகள் மூலம் அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது? பழமொழி மூலமாவே அறக்கருத்துக்களை சொல்லும் நூல் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பழமொழி 400 பழமொழி 400 நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் முன்றுரை என்பது எதை குறிக்கிறது? முன்றுரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா இது ஒரு ஊர் பெயர்.
இப்ப தொழில் பெயரா கூட இருக்கலாம். அவர் செய்ற ஒரு தொழிலோட பெயரா இருக்கலாம். இல்ல பரம்பரை பெயரா இருக்கலாம். அப்படின்னு குடுத்துருக்காங்கன்னா, ஊர் பெயர் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஊர் பெயர் தான். இல்ல ஏ அண்ட் சி அப்படின்னு குடுத்துருக்காங்களான்னு பாருங்க. ஊர் பெயராவும் இருக்கலாம், தொழில் பெயராவும் இருக்கலாம். அப்படி குடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இல்ல தொழில் பெயர பத்தி எதுவும் மென்ஷன் பண்ணல அப்படின்னா, ஊர் பெயர் மட்டும் தான். ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு ஊர் பெயர் தான். ஓகேவா? ஓ! சாரி. அரையனார் தான நம்ம தொழில் பெயரா இருக்கலாம்னு பார்த்தோம். அப்ப இது வரவே வராது. சாரி நான் தான் தப்பா சொல்ட்டேன். ஊர் பெயர் தான். முன்றுரை அப்டின்னா ஊர் பெயர் தான். நீங்க அதுல கன்ஃப்யூஷனே வேண்டாம். அரையனார்ன்னு கேட்டா தான், அது வந்து அரசனா இருக்கலாம். இல்ல அவரோட குடிப்பெயரா இருக்கலாம். 2ல எது வேணாலும் கொடுங்க. ஃபர்ஸ்ட்டு அரசன ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க. 2வது வந்து குடிப்பெயர்ன்றத வச்சுக்கோங்க. 3வது கொஸ்டின் பாருங்க. ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்று பொருள் தரும் பழமொழி எது? மீனிங்க குடுத்துட்டு பழமொழி எதுன்னு கேட்பாங்க. பாருங்க எதுவுமே இல்லாத வீடுன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அப்படின்றது சொல்றது எது? பாருங்க எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கும்போது. "ஒன்றுறா முன்றிலோ இல், ஆற்றுணா வேண்டுவது இல், இன்சொர் இடர்படுப்பதில், ஊரறியா மூரியோ இல்" இது எல்லாமே நாலடியாரோட பழமொழிகள் தான். அதுலருந்து தான் எடுத்தேன். 4 பழமொழி 400லேருந்து எடுக்கப்பட்ட பழமொழிகள் தான். நானா வந்து இஷ்டத்துக்கு குடுக்கல. சரியா? அதுல வந்த பழமொழிகள்ல 4 குடுத்துருக்கேன். இப்ப இந்த மீனிங் குடுக்குற பழமொழி எது? இதான். "ஒன்றுறா முன்றிலோ இல்". அப்பதான் முன்றில்னா வீடு. அப்ப எதுவுமே ஒன்றுறா எதுவும் இல்லாத, ஒண்ணுமே இல்லாத, இல்லாத அப்படிங்கிறது வந்துருச்சு. முன்றில் வீடு இல்லை. இதுதான் கரெக்ட். நல்லா கொஞ்சம் தெளிவா பார்த்து போடுங்க. இதுக்கு என்ன பார்த்தோம்? "கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம்" அப்படிங்கிறது தான் மீனிங். நெக்ஸ்ட் 4த் கொஸ்டின் பாருங்க. நாற்றிசை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நம்மளுக்கு தான் சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக இருக்கு. அதனால எந்த தலைப்புல இருந்து வேணாலும் அவங்க சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக கேட்கலாம். ஆனா நீங்க பார்க்குற எல்லாத்தையுமே ஓரளவு இத பிரிச்சா எப்படி வரும்? இத சேர்த்தா எப்படி வரும்? அப்படின்னு நீங்க எங்கெங்கெல்லாம் பார்க்குறீங்களோ பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நாற்றிசை அப்படின்னா நாற்று கூட்டல் இசை வருமா? வராது. நாள் கூட்டல் திசை வருமா? வராது. நாடு கூட்டல் திசை வராது. 4 கூட்டல் திசை. 4 திசைகளிலும் அவரோட புகழ் பரவும்னு தானே இதுல பார்த்தோம். அப்ப 4 திசை அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். யாருக்கு என் நாட்டிற்கு சென்றாலும் எந்த நாட்டிற்கு அதுக்கு சரியா? இந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். யாருக்கு எந்த நாட்டிற்கு சென்றாலும் யாருக்கு எந்த நாட்டிற்கு சென்றாலும் உணைவு கிடைக்கும் என பழமொழி 400 குறிப்பிடுகிறது. யாருக்கு? ராஜாவுக்கா? அரசருக்கா? கற்றோருக்கா? வீரருக்கா? செல்வந்தருக்கா? கற்றோருக்கு. இந்த மாதிரி கூட நீங்க அந்த பாடல புரிஞ்சிருக்கீங்களா? அப்படிங்கிறத அதோட மைய கருத்த கொஸ்டினா கேட்கலாம். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் எல்லா பேட்டர்ன்லயும் கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். இத தெளிவா பார்த்துக்கோங்க. இவ்வளோதான்ப்பா. பழமொழி 400 இவ்வளோதான். அம் சொன்ன மாதிரி வீடியோ பார்த்துட்டு நீங்க வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ கரெக்ஷன் சொன்னேன். எவ்வளோ பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சொல்றோம். இதுல இத விட மத்த வீடியோஸ்லயே நான் எவ்வளவோ பாயிண்ட்ஸ் நெறையா சொல்லியிருப்பேன் நானு. நம்ம டெய்லி லைஃப்போட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பேன். அதெல்லாம் புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து அத யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆன்சர்ஸ பிக் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. திரும்ப அடுத்த தலைப்புல உங்கள மீட் பண்றேன். கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப கம்மி டைம் தான் இருக்கு. அதனால ஒவ்வொரு நாளையும் ஷெட்யூல் போட்டு படிங்க. தேங்க் யூ. அடுத்த வீடியோல திரும்ப மீட் பண்ணலாம். பை.